திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு ஐந்தெழுத்து மந்திரமாகிய நமச்சிவாய என்ற அற்புத மந்திரத்தை ஓதி நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம் ஆணையிட்டு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்நாளிலே நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறையிலிருந்து திருப்புகலி என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஒரு 4-5 நாட்களாகவே நாம் திருப்புகலி பெருமானை வணங்கி மகிழ்கின்றோம். இன்றும் நல்லதொரு வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. 2ஆம் திருமுறை 122வது பதிகம் திருப்புகலி என்பது. பாடலை முதற்கண் பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். திரியும் 3 புறமும் எரித்து, திரியும் 3 புறமும் எரித்து திகழ் வானவர்க்கு அரிய பெம்மா அரவ உழையார்க்கு இடமாவது பெரிய மாடத்து உயரும் கொடியின் மிடைவாழ்வையில் புரிவிலாத கடம்பூம் பொழில் தன் புகழியே. வானத்திலே ஒரு இடத்தில் நிலைத்திராது அங்கும் இங்கும் திரிந்து தேவர்களுக்கெல்லாம் இடர் விளைவித்த முப்புறங்களை எரித்தவன் நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான். அவன் வானவர்க்கு அரியவனாக விளங்குகிறான். அரவக்குழை அணிந்து, அரவம் தாங்கு, அவர் ஒன்றுத்தே விடலை, காதில் போட்டுக்குவார், இடுப்பில் போட்டுக்குவார், கழுத்தில் போட்டுப்பார். அரவக்குழை அணிந்தவனுமாகிய சிவபெருமானுக்கு இடமாக விளங்குவது பெரிய மாளிகைகள், கூட கோபுரங்கள் நிறைந்திருக்கின்ற அந்த கோபுரத்திலையும் மாளிகையிலையும் மிக உயரமாக ஏற்றப்பட்டிருக்கிற கொடிகள், அந்த கொடிகளாலே வெண்மையான வெயில் ஒளி புகாததாய் தடம் பொய்கைகள் சூழ்ந்ததாய் விளங்கக்கூடிய புகலி என்று பாடுகிறார். அளவறுப்பதற்கு அரியவன்னா இமையவர்களுக்கு அவன் அரியவன். அரவக்குடையார்னா சர்ப்பம், அரவம் சர்ப்பம், காதில் போட்டிருக்கார் சர்ப்பகுண்டலம், அரவக்குடையார். அந்த சர்ப்பகுண்டலம் அணிந்தவர். மிடைவாழ்ன நெருக்கம், வெயில் புரிவு இல்லாத, வெயிலை செய்தல் இன்றி
நிழலை தந்து கொண்டிருக்கிறதாம் அந்த கொடிகள். எந்த கொடிகள்? அந்த மாட மாளிகையின் மீது ஏற்றப்பட்டிருக்கிற கொடிகள். தடம் என்றால் பெரிய பூம்பொழில், பொழில் மலைகள், மழை மலர்கள், மலர்கள் நல்ல மலர்ந்துள்ள மலர்கள், நல்ல நறுமணமுள்ள மலர்கள் பூத்திருக்கின்ற பொழில்களை உடையவர் திருப்புகலி. பெருமானிடத்திலே மீண்டும் அந்த பாடலை பாடி மகிழ்விப்போம். திரியும் மூன்று உரமும் எரித்து திகழ் வானவர்க்கு அரியதெம்மான் அரவ குழையார்க்கு இடம் ஆவது பெரிய மாடத்து உயரும் கொடியின் மிடைவால் வெயில் புரிவிலாத கடம்பு பொழில் சூழ் தன் புகழி. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் திருப்புகலி செல்வோம். அங்கு பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று உய்யும் வகையில் இந்த புகழியினுடைய பதிகம் முழுவதையும் அவருடைய முன்னிலையிலே பாடி பெருமானை மகிழ்வித்து நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழச் செய்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.